குளிர் பிரதேசங்களில் மயில்கள். மயில் இந்தியாவினுடைய தேசிய பறவை. பிப்ரவரி 1 1968 தேசிய பறவையாக நம்ம அறிவித்தோம். அதிலிருந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் யாருமே மயில்களை வேட்டையாடக்கூடாது. இது இந்தியாவினுடைய பல பகுதிகளில் காணப்பட்ட ஒரு பறவையாக இது இருந்ததாலையும் நம்முடைய இலக்கியங்கள்லையும் வரலாறுகள்லையும் மயிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. மன்னராட்சி காலத்திலே இந்த மயில்கள் செழிப்பினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டது. அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் நம்ம நாட்டில் மயிலை தேசிய பறவையாக ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்கோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் சொல்லக்கூடிய இலங்கை, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள்லேயும் மயில்கள் அதிகமாக காணப்பட்டாலும் அவர்கள் எல்லாருமே கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இந்தியா மயில்களுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மயில்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா சமதளங்களில் தான் வாழும், மலைகளில் வாழாது. அதே நேரத்தில் வெப்பமண்டல பகுதிகளில் தான் இந்த மயில்களை நீங்கள் பார்க்க முடியும். குளிர் பிரதேசங்களில் நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் சமீப காலமாக பரவின ஒரு சில காணொளிகளை பார்த்து இந்தியா மட்டுமல்ல உலகமே அதிர்ந்து போயிருக்கு. இந்தியாவில் மணாலி, பனி பொழியக்கூடிய குளிர் அதிகம் இருக்கக்கூடிய அந்த மணாலி பகுதியில் இருக்கக்கூடிய ஜஹட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் 2 மயில்கள் தென்பட்டதை சமூக வலைத்தளங்களில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மயில் எப்படி மலைக்கு வந்தது, அதிலும் குளிர் பிரதேசத்தில் எப்படி மயில் வாழும்? ஏன்னா அது மழை வருவதற்கு முன்னாடி தோகையை விரித்து ஆடக்கூடிய காட்சியே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அது மலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது தன்னுடைய இணையை கவருவதற்காக தோகையை விரித்து ஆடுகிறது. மயில்களுடைய இனப்பெருக்க காலமும் மழை காலமும் நம்ம ஊரில் ஒத்து போகிறதுனால மயிலோடு அந்த மலையை தொடர்புபடுத்தி நம்ம ஊரில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் குளிர்பாதம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல எப்படி மயில்கள் வாழும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உலகம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்துது. என்ன அர்த்தம்னா, குளிர் பிரதேசத்தில் மயில் வாழுதுன்னு அர்த்தம் இல்லை. மயில் வெப்பமான இடத்துல வாழும் அந்த அளவுக்கான வெப்பநிலை இன்னைக்கு குளிர் பிரதேசத்திலே உருவாயிட்டு மலை வாசஸ்தலங்கள், கோடை வாசஸ்தலங்கள் எல்லாம் தங்களுடைய குளுமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து அங்கே இன்னைக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. சமதளத்தில் உள்ள இடத்துல எப்படி வெயில் இருக்குமோ அது 6500 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலைகள்லையும் அதே மாதிரியான வெப்பநிலை தான் இருக்குது அப்படிங்கிறத தான் அது உணர்த்துது. அதனால தான் மயில்கள் இங்கே வாழுது. அது அங்கொன்றும் இங்கொன்றுமா எப்போ ஒரு செய்தியாக அந்த மயில்கள் பார்த்தா ஒன்றும் இல்லைங்க. இந்த இடத்துல பனி பொழியக்கூடிய இடத்துல மயில் எப்படி வாழ முடியும் இல்லையா? அது தோகையை விரித்து எப்படி அது உயிர் வாழும்? அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மயில்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி தங்களை தகவமைத்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு பறவையை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் மனதில் எழுந்திருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திபத்தில் வாழக்கூடிய நம்முடைய மனிதர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆக்சிஜன் அளவு எப்போதுமே கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஏன்னா கடல் மட்டத்திலேருந்து அவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நுரையீரலுடைய செயல்பாடும் குறைவாக தான் இருக்குமா. ஏன்னா ஆக்சிஜனே குறைவாக இருக்கும்போது நுரையீரல் செயல்பாடும் குறைவாக தானே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய நுரையீரல் மிக வேகமாக செயல்படுவதைப் போல அவர்கள் சுவாசிப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பத்திரிகையின் வழியாக அறிகிறோம். ஏன்னா மனிதர்கள் அந்த சூழலுக்கு தகுந்தபடி தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள். அது மாதிரி தான் இந்த மயில்களும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தினுடைய அறிகுறி. மிகப்பெரிய ஒரு கால சூழல், சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாதிப்பினுடைய ஒரு குறியீடு. அதனால மயில்கள் இனிமே குளிர் பிரதேசத்தில் பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம இன்னும் எச்சரிக்கையாக செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் போன்ற கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசப்படக்கூடிய பொருளாக இன்னைக்கு மாறியிருக்கு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.